ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்துனா இந்த மந்த் நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே மந்த்ல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் வராது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏன் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அந்த வகையில் இந்த மந்த்ல படம் வராது. சரி ப்ரோ வேற எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்துனா டேரக்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நான் சோசியல் மீடியா ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவருடைய சாதாரணமான படமே தான் ஓடிடியில் வராது. ஸோ கொரோனா டைமா இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேட்டரில் தான் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ மாஸ்டர் படத்தை அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம். ஸோ லீக் ஆனாலும் பரவாயில்ல, நிறைய பேர் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை வேணா ஓடிடியில் இருக்கலாம் வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பா படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தான் வரப்போகுது. பட் அதுனா டிலேவா வரப்போகுது. ஸோ ஜூன் மந்த்லேயும் வரப்போகிறது கிடையாது, ஜூலைலையும் வரப்போகிறது கிடையாது. எப்போ வரப்போகுதுன்னே தெரியாத அளவுக்கு தான் போகுது. பட் லேட்டா வரும், பட் லேட்டஸ்டா வரும். பட் ஆனால் திரையரங்கில் தான் அதனால் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஓடிடியில் வர வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதை தளபதி விஜய் அவர்களும் விரும்ப மாட்டார், ரசிகர்கள் நாங்களும் விரும்ப மாட்டோம். ஸோ அதனால ஓடிடியில் ரிலீஸ் பண்றதுன்றது ரொம்பவே தப்பான முடிவு. ஸோ எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, படத்தை தேட்டரில் விடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கேட்க தோணுது. என்ன ப்ரோ படம் டிலே ஆனதுக்கு அவ்வளோ வருத்தப்பட்டீங்க போன வீடியோவில், இந்த வீடியோவில் என்னன்னா பரவாயில்ல படம் டிலே ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா வேற என்ன பண்றது, படத்தை ஓடிடியில் இறக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு செலிப்ரேஷன் இல்லாமலே போயிடும். பட் தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், மாசா இருக்குமா, வெறித்தனமா இருக்குமா? ஸோ அந்த அளவுக்கு ஹைப்பா இருக்கும். ஸோ அதுதான் தளபதி படம்னாலே ரிலீஸ் தேட்டரில் வேணா தீபாவளி கொண்டாடணும், வெறித்தனமா இருக்கணும். ஸோ அதுதான் தளபதியோட படங்கள் ரிலீஸ் அப்படின்றது. ஸோ அதை வச்சு தான் கண்டே பிடிக்க முடியும். இன்னைக்கு தான்டா தீபாவளி அப்படின்ற மாதிரி அன்னைக்கு தான் தீபாவளியா இருக்கும். ஸோ அந்த வகையில் தேட்டருக்கு வரது தான் நல்ல விஷயம். ஸோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக தேட்டருக்காக கொண்டு வாங்க அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ சினிமா ட்ராக்கர்ஸ்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ மேபி இது ரூமராக கூட போகலாம். ஸோ ரூமராக தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இடையில ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, தேட்டரில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறவங்க யார் யார் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.